acute hyperparathyroidism. First one is hyperparathyroidism. This is common question. Hyperparathyroidism. There are three types of hyperparathyroidism. One is the primary hyperparathyroidism. Okay, the hyperparathyroidism, there are three types. One is primary. The another one will be the secondary, then tertiary. Okay, the primary parahyperthyroidism, the mostly the excessive parathyroid hormone due to thyroid adenoma, parathyroid adenoma or hyperplasia. அதாவது இருக்கும் இந்த கிளாண்டில் வந்து இது அதிகமாக செக்ரேட் ஆகும். கிளாண்டே அதிகமாக பெருசாகிடுது, அதனால அதிகமான ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, அதனால இன்க்ரீஸ்டு parathyroid hormone. Okay, so secondary hyperparathyroidism due to chronic kidney diseases. Chronic kidney diseases எப்படி இருக்கும்? ஆல்ரெடி the malabsorption of vitamin D or calcium இதெல்லாமே இருக்கும், பெருசாக அப்சார்ப் ஆகாது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இது செக்ரேட் ஆகும். ஸோ secondary hyperparathyroidism commonly seen in the அதான் பண்ணேன். Okay, so secondary hyperparathyroidism, the chronic kidney diseases. Tertiary hyperparathyroidism due to autonomous secretion of parathyroid hormone. அதுவாக செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன பெருசாக இதில் எதுவும் இருக்காது, ஏன்னா அதுவாக செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ த பிரைமரி parahyperthyroidism, that is due to the overstimulation of parathyroid gland due to parathyroid hyperplasia or adenoma. Then second one is a chronic kidney disease. Already அங்கே விட்டமின் கால்சியம் டி எல்லாம் எதுவும் அப்சார்ப் ஆகாது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பேராத்தர்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ பேராத்தர்மோன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா வந்து கால்சியம் ரிசாப்ஷன் இதெல்லாம் அதிகமாக நடக்கும், கால்சியம் வந்து பிளட்ல அதிகமாகும், அதுக்காக செக்ரேட் ஆகும். தென் டெர்ஷரி. ஸோ இந்த ஹைப்பர் பேராதைராய்டிசம் வரனால பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசம் அண்ட் செகண்டரி ஹைப்பர் பேராதைராய்டிசம். பிரைமரி பேராஹைப்பர்தைராய்டிசம் என்ன ஆகும், எல்லாத்துலேயும் என்ன ஆகும், அல்டிமேட்லி த பேராதைராய்டு ஹார்மோன் ஷுட் பி எலிவேட்டட். ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் வந்து ரெண்டுலேயும் அதிகமாக இருக்கும், ஏன்னா அதான மெக்கானிசம். தோ இதில் வந்து என்னது, பிரைமரியில் என்ன ஆகும், பிரைமரி டியூ டு பேராத்தார்மோன் அதிகமாக இருக்கும், தென் கால்சியம் அதிகமாக இருக்கும், பாஸ்பேட் கம்மியாக இருக்கும். பட் செகண்டரி ஹைப்பர் பேராதைராய்டிசம் டியூ டு கிரானிக் கிட்னி டிசீசஸ். கிரானிக் கிட்னி டிசீஸில் என்னது, ஒன்று ஹைப்போ கால்சியமியாக இருக்கும், ஆர் விட்டமின் டி இதெல்லாமே கம்மியாக இருக்கும், பட் பாஸ்பேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிக்சர், த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஒன் ஹைப்பர் பேராதைராய்டிசம். ஹைப்பர் பேராதைராய்டிசம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், கால்சியம் ரிசாப்ஷன் அதிகமாக நடக்கும். கால்சியம் ரிசாப்ஷன் அதிகமாச்சுன்னா ஹைப்பர் கால்சியமியா வில் ப்ரொடியூஸ் ஆல் தி சிம்டம்ஸ். ஹைப்பர் கால்சியமியா அது போனில் ஹைப்பர் கால்சியமியா வந்துச்சுன்னா போன் வீக்கனிங் வந்துடும், போன் பெயின் வந்துடும். ஸோ ஹைப்பர் கால்சியமியா அதிகமாச்சுன்னா, கால்சியம் ஆல்ரெடி முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன், கால்சியம் என்ன பண்ணும், என்ன இன்க்ரீஸ் தி கேஸ்ட்ரின் செக்ரீஷன். கேஸ்ட்ரின் செக்ரீஷன் கேஸ்ட்ரின் அதிகமாக செக்ரேட் ஆனால் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகும். ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகுனா பெப்டிக் அல்சர் டிசீஸ், பேஷண்ட் ஹேவ் அப்டாமினல் பெயின். ஸோ த ஈஸி இது வந்து என்னது, whenever there is a calcium அதிகமாச்சுன்னா போன்ஸு, ஸ்டோன்ஸு, தென் அப்டாமினல் கிரான்ஸ் அண்டு சைக்காட்டிக் மோன்ஸ். சரியா, அந்த 4 சிம்டம்ஸ் இருக்கும். சரியா, வாட் இஸ் ஸ்டோன்ஸ் இஸ் நத்திங் பட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி, போன் த கால்சியம் ரிசாப்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா கால்சியம் ரிசாப்ஷன் அதிகமாக இருக்கும், கால்சியம் ரிசாப்ஷன் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும், ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாக நடக்கும். சரி, போனில் வந்து வீக்கனிங் ஆகிடும். ஸோ போன் பெயின் இருக்கும். ஸோ யூ வில் கெட் மெனி தீஸ் திங்ஸ், போன் பெயின், தென் போன் டிஃபார்மிட்டிஸ்லாம் என்ன இருக்கும், அது பின்னாடி இந்த பிக்சரில் வரும், அதெல்லாமே வந்துடும். தென் ஸ்டோன்ஸ் அதிகமாக எதனால் வரும், கால்சியம் எப்போ அதிகமானாலும் என்ன வரும், ஸ்டோன்ஸ் வரும். சரியா, இதர் இட் வில் ப்ரொடியூஸ் த கிட்னி ஸ்டோன்ஸ் அஸ் வெல் அஸ் கால்சியம் அதிகமாக இருந்துச்சா எல்லா இடத்துலையும் ஸ்டோன்ஸ் வரும். ஒரு இடத்துல ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி இருந்துச்சுன்னா எங்கே ஸ்டோன்ஸ் வரலாம், கேல் பேடர் மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்டோன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து கிட்னியில் அதிகமாக ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கிட்னியில் அதிகமாக ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல்
it will produce the one more things என்ன renal artery calcification. Renal artery calcification. Renal artery calcification leads to what? Renal artery stenosis. Renal artery stenosis na another patient என்ன வரும் hypertension. So this is called, it will produce a hypertension also. Hypertension also. சரியா? Then abdominal grounds due to excessive calcium increase எது gastrin secretion. So it will increase the gastrin secretion. So increase the gastrin. So it will lead to peptic ulcer. So patient have severe abdominal pain. சரியா? And also the patient have the gallstones also, because hypercalcemia, calcium stones more common. So patient have gallstones also, GB stones also. So இதனால வந்து abdominal pain இருக்கும். Then psychotic modes, that means the patient have behavioral and neurotic symptoms. என்ன patient have anxiety or psychotic symptoms, இதெல்லாமே வரும். So whenever the calcium excess இருந்துச்சுன்னா patient have all these symptoms. So mostly hyperparathyroidism associated with என்ன syndrome? Men syndrome. Men syndrome associated ஆயிருக்கும். Men 1, men 2A. Then the investigation directly can go for investigation. என்ன investigation serum calcium level and albumin level ரெண்டும் சேர்ந்து செக் பண்ணோம். The albumin level ரெண்டு சேர்ந்து செக் பண்ணாதான் you can measure the ionized calcium. Ionized calcium எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ண முடியும். So you have to measure the both serum calcium and இது. So இப்போ இதனால பேஷண்ட்க்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கும்? Suppose we are taking the phosphate, கூட phosphate செக் பண்ணினா the phosphates வந்து primary parathyroidism, secondary hyperparathyroidism depends. ஆல்ரெடி இந்த பிக்சர் பார்த்துருக்கோம்ல, பிரைமரியில் எப்படி இருக்கும் பாஸ்பேட்டு டிக்ரீஸ்டாக இருக்கும், செகண்டரியில் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ யூ கேன் செக் whenever you are suspecting ஹைப்பர் calciumia மாதிரி சஸ்பெக்ட் பண்ணேன்னா you have to check என்ன இன்னொரு ஹார்மோன் சேர்த்து செக் பண்ணணும், என்னது இன்னொரு இது மினரல்ஸ் பாஸ்பேட் சேர்த்து செக் பண்ணணும். சரியா? ஸோ போன்ஸில் வந்து என்ன இருக்கும்? இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும். இது போன்ஸில் போன் ரிசாப்ஷன் இருக்கும் அதானே, bone resorption, pseudotumors, then osteoclastic activity அதிகமாக இருக்கனால. ஸோ பேஷண்ட்டுக்கு பார்க்குறதுன்னா இப்படி இருக்கும். சப்போஸ் ஸ்பைன்லாம் இருக்குல்ல, ஸ்பைனில் போன் ரிசாப்ஷன் நடந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸ்பைன், இது ஸ்பைன் இருக்கும், இப்படி ஸ்பைன் இருக்குது, இதெல்லாம் என்னது இன்ட்ரவெர்பிள் டிஸ்க்கு. சரியா? இப்போ போன் ரிசாப்ஷன் எங்கே நடந்திருக்கும்? இங்கே ஃபுல்லாக போன் ரிசாப்ஷன் நடந்திருக்கும். ஸோ இது ஒரு போன் ரிசாப்ஷன் நடந்தனால இது ஒரு பிளாக்காக தெரியும், இது ஒரு பிளாக்காக தெரியும். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஜெர்சி இருக்குல்ல, ஜெர்சியில் டார்க்கு லைட்டு டார்க்கு லைட் இது மாதிரி தெரியும். தட்ஸ் வை இட்ஸ் ஸ்பைன் கால்ட் என்ன ரூகர் ஜெர்சி ஸ்பைன். ரூகர் ஜெர்சி ஸ்பைன் இஸ் தி ஃபீச்சர் ஆஃப் இது ஹைப்பர் போன் ரிசாப்ஷன், ஹைப்பர் கால்சியம், ஹைப்பர் பாராதைராய்டிசம்ல இது வரும். சரியா? தட் இஸ் த ரூகர் ஜெர்சி ஸ்பைன். தென் யூ கேன் சி தி அதர் ஃபைண்டிங்ஸ் லைக் ஆஸ்டியைட்டிஸ், ஃபைப்ரோசா சிஸ்டிகா, தென் எக்ஸ்ரே ஸ்கல் ஷோஸ் சால்ட் அண்ட் பெப்பர் அப்பியரன்ஸ். தென் மற்ற சின்ன ஃபேலங்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா தென் subperiosteal bone disruption or tufting, all these things you can see in the X-ray and the imaging findings. Okay, then imaging findings. So patient in the imaging findings la you are suspecting na, you have to treat vigorously and immediately. சரியா? பிகாஸ் ஹைப்பர் பாராதைராய்டிசம் கிரைசிஸ்னு ஒன்று இருக்கும். கிரைசிஸ்னா என்னது? பேஷண்ட் ஹேவ் சிவியர் சிம்டம்ஸ். பேஷண்ட் வயிறு வலி சொல்லுவான், திடீர்னு பார்த்தா சைக்காட்ரிக் பிஹேவியர் இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் பார்த்தா பிபி 100ல இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ட்ரீட் அக்ரெசிவ்லி பை whenever you are seeing the hypercalcemia, the first treatment should be adequate hydration. So patient symptoms எப்படி இருக்கும்? சிவியர் டீஹைட்ரேஷனோட தான் ப்ரெசென்ட் ஆகும். So you have to give adequate hydration, rehydration using normal saline. எவ்வளோ? 300 ml per hour. ரொம்ப முக்கியம். சரியா? Then you have to give 3 liter forced diuresis like by using furosemide. Then steroids also. Steroids என்ன பண்ணும்? Inhibits the effects of vitamin D. ஸோ அதனால் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம். தென் அதர் ட்ரக்ஸ் லைக் குளோண்டரோன் அண்ட் பாமிட்ரோனேட், அந்த ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஆர் ஆல் திஸ் பிஸ்வாஸ்பனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். தென் கால்சியம் லெவல் கம்மி பண்ணோன்னா மெத்ராமைசின், தென் கால்சிட்டோனின். தென் அனதர் ட்ரக் கால்சியம் மிமிட்டிக் ட்ரக் which decrease the calcium level, that is senacalcet. Then the gallium nitrate, இதெல்லாமே கொடுக்கணும். சரியா? So for your level you should remember these steroids, then pamidronate எல்லாம் கண்டுபிடிச்சு படிச்சிருப்பீங்க எல்லாத்துலயும். Then the drugs reducing இது வந்து மெத்ராமைசின்,
calcitonin, because this is a drug of choice in metramycin, and chinacalcin is drug of choice in the crisis. Okay, then இதெல்லாமே பண்ணலாம். சப்போஸ் இது பண்ணி செட்டில் ஆகலை, சப்போஸ் இதுக்கும் செட்டில் ஆகலை அப்படின்னா யூ ஹேவ் டு ரிமூவ் தி parathyroid gland, பிகாஸ் parathyroid only, parathyroid ஹார்மோன் தான் நீங்கள் கல்பிரிட். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் தி parathyroid gland. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் சஸ்பெக்டிங் எ மெலிக்னன்சி அது மாதிரி இருந்து parathyroid ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ரிமூவ் ஆல் தி 4 glands. That is called parathyroidectomy. Sorry, you have to remove all the 4 glands. But routine, what we are doing is என்னது 3.5 gland parathyroidectomy. 3.5 gland parathyroidectomy. That is the routine treatment for any hyperparathyroidism. If you are suspecting any benign hyperparathyroidism, the treatment of choice is another 3.5 gland parathyroidectomy. 3.5 gland parathyroidectomy. Okay, so what is 3.5 gland parathyroidectomy? You have to remove மொத்தம் எத்தனை இருக்கும் parathyroid gland, இதான் அப்படி இருக்கும். சப்போஸ் the first day Thursday கூட இங்கே ஒரு கேஸ் பண்ணோம், 3.5 gland parathyroidectomy. That is you have to remove அண்ட் இதில் மட்டும் ஒரு ஆஃப் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது விச்சு இருக்கிறதுலே எது எந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவிட்டி கம்மியாக தெரியுதோ அந்த கிளாண்டில் நீ ஒரு ஆஃப் ரீடைன் பண்ணிக்கணும், மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும். பிகாஸ் parathyroid is essential. So that is, there are 2 types of option. One is total parathyroidectomy. Total parathyroidectomy is for malignancy. Suppose benign hyperplasia or adenoma, directly go for another 3.5 gland parathyroidectomy. Okay, 3.5 glands parathyroidectomy. Then the treatment should be the good hydration and the calcium and vitamin D இதெல்லாமே கொடுத்துக்கணும். So the indication for parathyroidectomy. Indications for parathyroidectomy is very important. Another patient have all the symptoms, another abdominal symptoms, psychiatric symptoms, or stones, renal hypertension, இது மாதிரி severe symptoms, young age group, then the serum calcium level more than 11 or 12. And if you are seeing any patient serum calcium level more than 12, you suspect hyperparathyroidism, and you have to evaluate for serum parathormone level. Then calcium stones, then neuromuscular presentations, psychiatric presentations, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா then directly go for surgery. Okay, then men syndrome, another important questions. And when, what is when? Multiple sebaceous of the scrotum. Okay, what is otherwise called? Strawberry scrotum. நேத்து பாத்தீங்களா picture strawberry scrotum. What is the treatment for when? Okay, you have to exercise the skin, because the multiple இருக்கும், ஒரு ஒண்ணா எடுத்து பண்ண முடியாது. So you have to exercise the scrotal skin. You can primary suturing பண்ணலாம், because the scrotal skin have another property, elasticity. That's why we are seeing any the scrotal hernia or huge hernia, கீழே up to knee வரைக்கும் வரும். up to knee வரைக்கும் அப்ப என்ன மசில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம்? dartus muscle. So the first option always the primary suturing. Even though you are removing the entire scrotal wall full remove பண்ற மாதிரி இருக்கும், just approximate பண்ணினா approximate ஆயிடும். ஏன்னா because the scrotal skin have the only the dartus muscle, so elastic property இருக்கும், வேகமா suture போடலாம். So the treatment for when is either after excising the lesion, multiple lesions, you can do the primary suturing. If it's not possible, then you can go for graft. Now this is men syndrome. So men syndrome, there are 3 types of men syndrome: men 1, men 2, or men 3, or நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா men 2A 2B. Okay, men 1 is otherwise called another Werner syndrome, and men 2A is otherwise called Sippel's disease. Then the chromosome is 11 10 10. இது ரொம்ப கேட்டே இருப்பாங்க, MCQ ல கேட்பாங்க, what is the chromosome involved in the Werner's disease, what is the chromosome involved in the Sippel's disease, அது மாதிரி கேட்பாங்க. So the mnemonic is very simple. The men 1, the always 3 P's, அங்க எதுவுமே medullary MLA எதுவுமே வராது. So that is the parathyroid hyperplasia, then pituitary adenoma, then pancreatic neuroendocrine tumors, all for 3 P's. That is called men 1. Okay, among these this one the most common is parathyroid hyperplasia. The second most common is pancreatic neuroendocrine tumors. Yes, you know what is pancreatic neuroendocrine tumors. All the insulinoma, gastrinoma, then somatostatinoma, VEPoma,
all those things comes under this one, pancreatic neuroendocrine tumor. Among this gastrinoma, insulinoma, the most prevalence. Then pituitary tumors. What is pituitary tumors? Pituitary adenoma. Okay, pituitary adenoma. Then MEN2A. What is MEN2A? MEN2A is red gene mutation. So that's why it's a chromosome 10, and this is MEN1 gene mutation. That's why it is chromosome 11. Okay. Then இதில் வந்து என்னதுக்கு ஒரு M மட்டும் ஆட் ஆயிரும். தட் இஸ் மெடுலரி தைராய்டு கேன்சர். இதுக்கப்புறம் நீ எந்த MEN2A or 2B எப்போ கேட்டாலும் நீ ரெண்டு கண்டிப்பாக சொல்லிடணும். என்னது? Pheochromocytoma, ஒன் இஸ் மெடுலரி கார்சினோமா ஆஃப் தைராய்டு. ரெண்டுலேயும் இருக்கும். Pheochromocytoma அண்ட் மெடுலரி கார்சினோமா ஆஃப் தைராய்டு இன் போத், இதில் ரெண்டுலேயும் இருக்கும். த ஒன் மோர் கண்டிஷன் என்ன, கூட வந்து இன்னொரு Pheochromocytomaக்கு இன்னொரு இது இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஹைப்பர் பாராதைராய்டிசம் சேர்ந்து இருந்துச்சுன்னா, தட் இஸ் MEN2A. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Pheochromocytoma வராது. இதில் MEN1ல நீ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் சொன்னாரே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு Pheochromocytoma வைக்கூடாது. Pheochromocytoma மீன்ஸ் ஒன்லி டூ, சரியா? ஒன்லி 2ல மட்டும் தான் Pheochromocytoma வரும். ஸோ Pheochromocytomas, then hyperparathyroidism, then MEN2B. What is MEN2B? Medullary carcinoma of thyroid, Pheochromocytoma already உங்களுக்கு தெரியும். Then mucosal neuroma of lip, then oral cavity, இது எல்லாமே there will be a mucosal neuromas. Then eyelids இது எல்லாமே இது இருக்கும். Then the patient have morphnoid features. Then the patient have the one more M is the megacolon. சரியா? இது எல்லாமே the features of MEN2B. Okay, so MEN2B, what is the syndrome? Because MEN2B is what is MEN? Multiple endocrine neoplasia. Neoplasia means either benign or malignancy. Adana neoplasia means either benign or malignancy. That's why the parathyroid hyperplasia, pituitary adenomas are benign tumors. But instead of that is classified as a neoplasm. That's why we are setting into the MEN syndrome. So whenever you are seeing this parathyroid or pituitary or pancreatic neuroendocrine tumor, you have to suspect other endocrine lesions also. So always, what is the investigation of choice for MEN syndrome? If you are seeing any MEN syndrome, then you have to work out for Pheochromocytoma, medullary carcinoma of thyroid, then parathyroid hyperplasia, then pituitary adenoma. சரியா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் parathyroid hyperplasia என்ன பண்ண? சீரம் parathyroid level and serum calcium level, vitamin D level. What is pituitary adenoma-க்கு either which hormone? Mostly another prolactinoma. The most common pituitary adenoma is prolactinoma. So you have to check serum prolactin level. Then pancreatic neuroendocrine tumors, that is insulinoma. Then gastrinoma, you have to check insulin level and C-peptide level. Insulinoma and C-peptide level. Gastrinoma serum gastrin level you have to check. Medullary carcinoma of thyroid serum calcitonin you have to check. Then that's it. Okay, so like this you have to work out whenever you are seeing any case like this. Then Pheochromocytoma another urine VMA then catecholamines you have to check. Okay, so this is evaluation. So treat the symptoms, because multiple neuroendocrine tumors, treat the symptoms. The patient have malignancy, treat the malignancy, like that. Okay, then Pheochromocytoma. Now the Pheochromocytoma, it is also இது நேத்து ஒன்று பார்த்தோம். நேத்து ஒரு டியூமர் பார்த்தோம். என்ன டியூமர்? carotid body tumor, otherwise called non-chromaffin இது. Then இன்னொரு pataid tumor, then hemodectoma. Then யாருக்கு வரும் காமனா? carotid body tumor. Carotid body is the carotid body எங்க பாருக்கும்? It's not a vessel wall, it's a vessel wall tumor, not a vessel. It's actually not a vessel. Carotid body is a separate, நீ carotid body படிச்சிருப்பீங்களா? Carotid body is a separate ஒரு tissue that is the controlling the baroreceptors இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணும். சீரம் அந்த ஆக்சிஜன் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது என்னது? carotid body usually situated in the arch of aorta இருக்கலாம். Then the junction bifurcation of common carotid and internal carotid அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து ஓவர் சிவியர் ஹைபாக்சியா, பேஷண்ட் இஸ் லிவிங் இன் ஹை ஆல்டிடியூட், சிவியர் ஒவ்வொரு டைமும் ஹைபாக்சியா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஹைபாக்சியா வந்துட்டு இருக்கும்போது அது ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி வர டியூமர் தான் அந்த டியூமர். சரியா? ஸோ அதே மாதிரி தான். தென் திஸ் இஸ் த டியூமர் ஆஃப் த chromaffin cells of adrenal medulla.
adrenal medulla. Medulla na ulla irukradhula adrenal medulla. Then extra-adrenal medulla, that is organ of Zucker candle. Organ of Zucker candle, that is also situated along the course of the aorta. So inferior abdominal aorta இருக்கலாம், or mesenteric aorta இருக்கலாம், renal artery பக்கத்துல இருக்கலாம், அது மாதிரி எங்க வேணா இருக்கலாம். The tumor of the chromaffin cells of adrenal medulla and extra-adrenal organ of Zucker candle. Okay, so this is a soft brownish the pink tumor. இதுல இருக்கும், எதங்க இருக்கும், mostly adrenal medulla. So it most of the time இது என்னவா தான் இருக்கும், என்ன benign தான் இருக்கும். ஸோ பாதி டைம் மட்டும் மெலிக்னண்ட்டாக இருக்கும். தட்ஸ் வை தே ஆர் யூசிங் ரூல் ஆஃப் 10. வேர் நம்ம வேற இடத்துல எங்க ரூல் ஆஃப் 10 பார்த்தோம்? அப்பாடா, 2 பேராவது சொன்னீங்களே, cleft palate and cleft lip. What is the rule of 10 in cleft lip? 10 pounds. Super. What is cleft palate? 10 kgs. Okay, 10 to 18 months. Okay, super. Okay, like that another rule of 10, that is rule of 10 is, that is 10% only malignant. அப்படினா மீதி என்ன, most of the time என்னது, benign. Okay, 10% extra adrenal, that means most of the time it's a tumor of adrenal gland. That's why it's adrenal medulla. நீ இதனா வச்சினா மறக்கவே மறக்காது. most of the time is adrenal தான் இருக்கும். எங்க 10% தான் எங்க இருக்கும், extra adrenal, that is organ of Zucker candle. So 10% malignant, 10% extra adrenal, 10% bilateral. That means unilateral da irukum, familial, then childhood, multiple, then 10% Pheochromocytoma is always associated with adrenal hormone, no? So medulla adrenal hormone, so always associated with hypertension. So சில கேஸ்க்கு மட்டும் தான் ஹைப்பர்டென்ஷன் இல்லாம இருக்கும். So 10% calcium. So Pheochromocytoma உனக்கு என்ன மெக்கானிசம் புரிஞ்சிச்சு? என்ன மெக்கானிசம்? கேட்டிகோலமைன்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகும். கேட்டிகோலமைன்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பிபி அதிகமாகிறது, இதெல்லாமே அதிகமாகும். ஸோ த பேஷண்ட் ஹேவ் த சிம்டம்ஸ் ஆஃப் சிவியர் ஹெட்ஏக் அண்ட் sympathetic over activity. ஸோ பேஷண்ட்க்கு என்னது, palpitation இருக்கும், weakness, dyspnea, blurring of vision, இதெல்லாமே இருக்கும். ஸோ the patient have the pinkish tumor in the suprarenal gland, that means adrenal. So the patient have non-mobile abdominal mass also, does not move with respiration. So then because இதுல பெருசா என்ன இருக்கும், severe headache. So the patient have go for, because of hypertension. Okay, hypertension. So the patient have hypertensive encephalopathy, then cardiac arrhythmias, severe hypertension leads to hemorrhage, cerebral hemorrhage also. So Pheochromocytoma already நம்ம பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம்? men 2A and 2B. men 2A 2B associated with men 2A 2B syndrome, then associated with other syndromes like von Reckling-Hausen disease. What is von Reckling-Hausen disease? Neurofibromatosis 1. Neurofibromatosis 1ல வேற என்ன இருக்கும்? இது என்ன குரோமோசோம் எவ்வளோ? 17. வேற என்ன இருக்கும் neurofibromatosis 1ல? axillary freckles, then list nodules, then capillate spots. Okay, then von Hippel-Linde syndrome, then other associated with other syndromes. Now you see Pheochromocytoma almost idha irupanga. Pheochromocytoma rarely malignant, always seen in the men 2 or 2A or 2 எதுல வேணா இருக்கலாம். Pheochromocytoma under the age of 40 years, suspect multiple neuroendocrine இது. So இப்போ இதில் டேரக்டாக இன்வெஸ்டிகேஷன் சிம்டம்ஸ் இருக்கும். சிம்டம்ஸ் என்னது? ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ், மோஸ்ட்லி ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ். எனி பேஷண்ட், யங் பேஷண்ட் வித் ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ், தென் யூ சஸ்பெக்ட் Pheochromocytoma. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர்டென்ஷனுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்க? வேணா ஒரு பேஷண்ட் ஹைப்பர்டென்ஷன், ஓகே, பொட்டாசியம், அது இதுக்கு பார்க்கணும். தென் அடுத்து பண்ணுவோம். ஒரு ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்க்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் எழுதி கொடுப்பாங்க? USG, you have to check renal artery stenosis. What is the most common cause for hypertension? Idiopathic. 95% idiopathic. Only 5% have the secondary like renal artery stenosis. So 90% idiopathic. இந்த 5% தான் நம்ம செக் பண்றது என்னது? 5 to 10% பேஷண்ட் தான் காசு இருக்கும். அதுக்கு தான் நம்ம செக் பண்றது எல்லாமே renal artery Doppler to check renal artery stenosis, like that. Here you have to check VMA excretion. Then the one more scan is MEBG scan.
then the plasma free metanephrines you have to check, then urinary nor metadrenal estimate you have to do. Seriya? So this is the investigation of choice. So any pheochromocytoma you have to check VMA, MIBG scan, and the plasma free metanephrines. So the patient have severe hypertensive crisis. Adana. So the treatment for pheochromocytoma, you have to control the hypertension. So first எப்படி control பண்ணோம்? That is a important question. First always starts with alpha blocker. Surgery முன்னாடி 4 weeks முன்னாடியே you have to start an alpha blocker. So surgery alpha blocker இருந்து எதுக்கு switch over பண்ணோம்? சர்ஜரிக்கு முன்னாடி 1 week முன்னாடி you have to switch over to beta blocker. என்ன அது beta blocker. ஸோ அதுக்கு முன்னாடி போயிடுச்சு பேஷண்ட் வந்து டியூரிங் இன்ட்ராப்பா பயங்கர பிபி அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். அப்போ அதை எப்படி வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்? சோடியம் நைட்ரோப்ரூசைட். சரியா? சோடியம் நைட்ரோப்ரூசைட் வச்சு யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தி பிபி. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் இது. ஸோ த pheochromocytoma, when placing the pheochromocytoma case, the most of the time there will be a 2 anesthetists and or 3 anesthetists will be there, because pheochromocytoma surgery ஒரு மேட்டர். சர்ஜரி பண்றதை விட என்னது பெரிய மேட்டர் என்னது? அனஸ்தீஷியா. பிகாஸ் பேஷண்ட் பிபி வந்து 200-220 இருக்கும் பிபி. ஸோ பிபி மேனேஜ் பண்ணணும். ஸோ pheochromocytoma சர்ஜரி நீ ஆல்ஃபா பிளாக்கர் கொடுத்து பீட்டா பிளாக்கர் கொடுத்து இன்ட்ராப்பா சோடியம் நைட்ரோப்ரூசைட் கொடுத்து பிபி எல்லாம் கம்மி பண்ணிடுவேன். இப்போ என்ன நடக்கும்? பேஷண்ட்டுக்கு உள்ள நம்ம சர்ஜரி போனோடனே நார்மலி if you are doing any if you want to remove any organ, first which artery you have to ligate first? ஆர்ட்ரியா வெயினா? இப்போ ஒரு இது இருக்கு, ஒரு டியூமர் இருக்கு. ஒரு டியூமரை போய் நீ லைகேட் பண்ணணும்னு நினச்சின்னா ஃபர்ஸ்ட் எதை லைகேட் பண்ணுவேன்? ஆர்ட்ரியா வெயினா? ஆர்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஏன் ஆர்ட்ரி லைகேட் பண்ணுவோம்னா ஆர்ட்ரியில் தான் பிளட் சப்ளை போயிட்டு இருக்கும். ஆர்ட்ரி நீ லைகேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே ட்ரெயின் ஆகிடும், பிளட் எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஒரு டியூமர் இருந்துன்னா அப்படியே சுருங்கிடும். ஸோ சப்போஸ் if you are doing a splenectomy, if you are planning for splenectomy, what you have to do? Spleen first you have to ligate splenic artery ligate பண்ணா ஹைப்பர் ஸ்ப்ளீன் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஸோ உள்ள சைனசைட்ஸ் தானே, சைனசைட்ஸ்னா எல்லாமே பிளட். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஆர்ட்ரி லைகேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற பிளட் எல்லாமே வெயினில் எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்ப்ளீன் இருக்கும். சர்ஜரி அப்படியே முடிக்கும் போது லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி அப்படியே சுருங்கி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ligate first in the artery, but you have to reverse in this case pheochromocytoma, especially the adrenal. You are doing surgery, you have to reverse the procedure. You have to ligate the first vein first, because the culprit யாருங்க culprit? அங்கே செக்ரேட் ஆகிற catecholamines வந்து blood circulationல போகிறது, செக்ரேட் ஆகிறது ஆர்ட்ரியில் உள்ளே போயிட்டு வெயினில் தான் உள்ளே போய் எல்லாத்தையும் சர்க்குலேஷன் போகும். ஸோ you have to stop the catecholamines immediately. So you have to ligate என்ன எதை ஃபர்ஸ்ட்? vein first, adrenal vein first. Then after that you can ligate adrenal mata artery idellame. So this is the important things. Then adrenal vein you have to ligate first. Then you have to handling also, anesthesia, then adutha vandu ligation, then handling. If you are more handling, there will be a spillage of tumor, or more handling there will be a release of over release of already stored hormone எல்லாமே வேகமாக ரிலீஸ் ஆகிடும். So the tissue handling is the very minimal or very soft. Then you have to do the adrenalectomy. The always medical management first. If medical management failures, then you can go for surgical management. Medical management என்னது மெயினா என்னது? hypertensive crisis control பண்ணும். Okay, then Cons disease is nothing but the primary hyperaldosteronism. இது ஒன்று தெரிஞ்சா போதும், you can write rest of the thing. என்னது? இது வந்து அல்டோஸ்டிரோன் அதிகமாக இருக்குது. அல்டோஸ்டிரோன் அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? அல்டோஸ்டிரோன் இஸ் மினரல் கார்டிகாய்ட். ஸோ அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? பேஷண்ட்டுக்கு பிபி அதிகமாகும், அவ்வளோதான். சோடியம் ரிட்டென்ஷன், ஸோ மற்ற பொட்டாசியம் இதாகும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ the patient have இது எதனாலலாம் ப்ரொடியூஸ் பண்ணல? the aldosterone producing adrenal cortical adenoma, then அது அல்டோஸ்டிரோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஆர் இடியோபதிக் ஹைப்பர் அல்டோஸ்டிரோனிசம், எங்கேருந்து தெரியல, இடியோபதிக்காக செக்ரேட் ஆகலாம். ஸோ இது ரெண்டு செக்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அல்டோஸ்டிரோன் என்ன? சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன், ஸோ பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன், அவ்வளோதானே. ஸோ சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? பேஷண்ட் ஹேவ் ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர்நேட்ரிமியா, and the patient have hypokalemia. Simple. So diagnosis la hypokalemia, increased potassium excretion, then elevated plasma aldosterone, then idu irunchina, then you can say it's a Cons disease. Okay, then the primary hyperaldosteronism enna irukum? The hypertension of early onset with hypokalemia, avladha. Then
இது இந்த டெஸ்ட்லாம் மற்ற பண்ணும். the confirmatory test, that is suppression test by the oral or IV salt loading test. Salt loading testனா என்னது? நீ சால்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாடியில்? சால்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸாக நம்ம நார்மலாக மெக்கானிசம் என்னது? தேவையான அளவுக்கு சால்ட் வச்சுக்கும், மீதி சால்ட்டெல்லாம் எக்ஸ்கிரீட் ஆகும். பட் இங்கே எக்ஸ்கிரீட் ஆகுமா? ஆகாது. நீ நார்மலாக ஒரு பர்சனுக்கு சால்ட் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்கிரீட் ஆகணும். பட் இவனுக்கு எக்ஸ்கிரீட்டே ஆகாது. எக்ஸ்கிரீட் ஆகலைன்னா ஓகே, ஆல்ரெடி அவனுக்கு எல்லா இருக்கிற சால்ட் எல்லாமே ரிட்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் மெக்கானிசம். தட் மீன்ஸ் அல்டோஸ்டிரான் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். இது localizing the lesion, you have to do the CECT abdomen. Then you have to you can do the selective adrenal venous sampling also. Then whether the எவ்வளோ அல்டோஸ்டிரான் செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹைப்பர்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுவும் என்னது? யூ ஹேவ் டு ட்ரீட் லைக் மெடிசன். ட்ரீட் பண்ணுற மாதிரி யூ ஹேவ் டு ட்ரீட். சப்போஸ் செட்டில் ஆகலைன்னா டேரக்ட்லி கேன் கோ ஃபார் adreno unilateral adrenalectomy. Okay.